Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிரேமலு படத்துல நடிச்சிருந்தார்ல ஹீரோ நஸ்லின். ஓகே, பேர் இங்க ஸ்பெல் இப்படிதான் இருக்கு, ஆனா பேர் வந்து நசீலன் தான் கூப்பிடுறாங்க. கரெக்டானு தெரியல, சாரி. அவரு நடிச்சிருக்க ஒரு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு, ஆலப்புழா ஜிம்கானா. ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். குட்டி கிரெடிட் மட்டும் பார்த்துடலாமா, ஏன்னா யாருன்னே தெரில. டைரக்டட் பை காலித் ரஹ்மான். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் அவரும் வந்து ஸ்ரீனி சசீந்திரனும் எழுதியிருக்காங்க. மியூசிக் வந்து விஷ்ணு விஜய். ஓகே, எடிட்டர் வந்து நிஷாத் யூசப். ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 2 minutes 38 seconds இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. அவரோட அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ബോക്സിംഗ് പഠിക്കണം എല്ലാവർക്കും കൂടിയാ. നമ്മള് ബോക്സിംഗ് പഠിപ്പിക്കാൻ മാത്രം ആലപ്പുഴയിൽ ഒരു സ്ഥലം. ആന്റണി ജോഷുവ നാഷണൽ ലെവലിൽ കളിച്ചിട്ടുള്ള പ്ലെയറാ. സൗത്ത് ഇന്ത്യൻ ലെവലിൽ കേരളത്തിന് വേണ്ടി ഇടിച്ച് ജയിച്ചവരാണ്. 2 times സ്റ്റേറ്റ് ഗോൾഡ് മെഡൽ വിന്നർ. 180 punches in 30 seconds. 110 push up in 1 minute. செம பஞ்ச், கழுத்து மேலையா. മോനെ, എല്ലാവർക്കും ഞാനൊരു ഡയറ്റ് പ്ലാൻ തരും, അതെല്ലാവരും ഫോളോ ചെയ്യും. ഈ കൈ എപ്പ താഴുന്നോ അപ്പം മുഖത്തിന് ഇടി കിട്ടിക്കൊണ്ടേയിരിക്കും. നമ്മാണ്ട പോലെ സാധനല്ലോ, ഭയങ്കര വലിപ്പാണല്ലോ. കുറച്ച് വലുതാണെങ്കിലല്ലടാ എന്റെ ഇടി കൊള്ളുന്നവർക്ക് അതിന്റെ അകത്ത് എല്ലാത്തിനും വിഴുങ്ങണം നമുക്ക്. റാഞ്ചി ഞാൻ യവന്മാരെ പോരളിയാ. പോരെന്ന് പറഞ്ഞാൽ തീരെ 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 പോരാ. നിന്റെ സക്കറിയ ബസാറിന് വേണ്ടി, നമ്മുടെ ജിങ്കാനയ്ക്ക് വേണ്ടി ചാവണ്ടി വന്നാലും നീ അടിക്കൂലേ? நல்லா இருக்கு, எடிட்டிங் சூப்பர் பண்ணிருக்கீங்க. யூசப், விஷ்ணு விஜய். அந்த பஞ்ச் ஃபீல் பண்ண முடியும், தெரியுதா? காலித் ரஹ்மான். ഇവിടെ തുടങ്ങുകയാണ് നമ്മളുടെ പ്രഹസനം. പോയി വരുന്നത് ആംബുലൻസിലാണോ അതോ ചാമ്പ്യൻ ആയിട്ടാണോന്ന് നമുക്ക് കാണാം. ചാമ്പ്യൻ ആയിട്ടെന്ന്. நைஸ். சூப்பர் ட்ரைலர். நல்லா இருக்கு. நான் நினைச்சேன் இது வந்து ஒரு சீரியஸாக தான் போகும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலேயாச்சும் சீரியஸ் ஆயிரும்னு நினச்சேன். பட் என்டையர் ட்ரெய்லர் வந்து ஒரு ஃபன்னான ட்ரெய்லர் தான். அது மலையாளம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சமே ஃபன்னாக தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் டைலாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க சீரியஸாக தான் பேசுகிறாங்க, நம்மளுக்கு அது காமெடியாக தான் இருக்குது. அந்த டைலாக் வந்து காமெடியாக தான் இருக்குது. தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காமெடியாக நல்லா கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. விஷ்ணு விஜயா, எஸ் அவர் தான் நினைக்கிறேன். எஸ், விஷ்ணு விஜய் தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இந்த எடிட்டிங் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு பஞ்சு நம்மளுக்கே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல. காலித் ரஹ்மான் அவர் படங்கள் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஓகே, பார்க்கல, நான் சரியாக பார்க்கல. பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இதோட போஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே நான் பார்த்துட்டு வந்தேன். நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், பட் இல்லை. ட்ரெய்லரில் படத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்து மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. பிரேமலுலேயே வந்து அவரோட ஆக்டிங், அவரோட அந்த குட்டி மேனரிசம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் இன்னும் அது அடுத்த ஸ்டெப் போவோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.